வணக்கம் வாசகர்களே. நீலாதேவி ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை தீண்டாத பொழுதுகள். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 11. சித்ரா ஹோட்டல்ஸ். தன் ஹோட்டலில் இருக்கும் அவளுடைய அறையில் எந்த வேலையிலும் தன் கவனத்தை செலுத்த முடியாமல் அமர்ந்திருந்தாள் பாவை மலர். அவள் அருகே மித்ரா எதுவும் செய்ய முடியாமல் அமர்ந்திருந்தாள். எது சொன்னாலும் அடி விழுமே, அதுவும் அவளிடம் யார் அடி வாங்குவது? அதனால் வாயை மூடிக்கொண்டிருந்தாள். மலர், என்னடி, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? வேற எப்படி உட்கார்ந்திருக்கணும்? அதுக்கு இல்லடி, நம்ம புது ஹோட்டல் பிளான் எப்படி இருக்குன்னு பாரு. அம்மா நினைவு நாள் அன்னைக்கு திறக்கணும்டி. ஆமா இல்ல, எனக்கு இங்க இருந்தா மைண்ட் சரியா இல்ல. சோ நாளைக்கு நாம ஊருக்கு கிளம்புறோம். என்ன நாளைக்கா? நாளைக்குதான். ஏன் இவ்ளோ அதிர்ச்சி ஆகுற? அதுக்கு இல்லடி, இன்னும் 2 நாள் கழிச்சு போகலாம்ல. அது என்ன நாளைக்கே? மித்ரா, நான் சொன்னதை செய். நாம நாளைக்கு நைட் ஊருக்கு போறோம், சரியா? சரிடி. ஓகேவா, கொஞ்சம் ஷாப்பிங் பண்ற வேலை இருக்கு. என்ன ஷாப்பிங் டி? ஏய், அம்மா நினைவு நாள் வருது, அத மறந்துட்டியா? இங்க இருக்க எல்லா ஹோட்டல் வேலையாட்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். அப்புறம் நாம ட்ரெஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது இல்ல, வாடி. ஆமா, வா போலாம். அவளுக்கும் கொஞ்சம் ஜாலியாகிவிட்டது. இருவரும் சென்றனர். முதலில் இருவரும் தங்களிடம் வேலை செய்பவர்களுக்கு ட்ரெஸ் எடுத்தனர். ஒரு சிலருக்கு புடவை, ஒரு சில பெண்களுக்கு சுடிதார் என்று தனித்தனியாக எடுத்தாள். ஒரு சில ட்ரெஸ் ஆர்டர் கொடுத்துவிட்டு அவளுக்கும் மித்ராவுக்கும் ட்ரெஸ் எடுக்க சென்றாள். பெரும்பாலும் மித்ரா சுடிதார் தான் அணிகிறாள். அதனால் அவளுக்கு எடுத்தவள். அதன் பிறகு மலருக்கு. அவளுக்கு பெரும்பாலும் சுடிதார் போட விருப்பம் இல்லை. அதனால் எப்பொழுதும் புடவைதான், அதிலும் காட்டன் புடவை. எல்லா ட்ரெஸ் எடுத்துவிட்டு வீட்டிற்கு அனுப்ப சொல்லிவிட்டு அங்கேயே இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட அமர்ந்தனர். மலர், வெஜ் ஆர் நான்வெஜ்? ஏதோ ஒன்னு சீக்கிரம் ஆர்டர் பண்ணுடி. இதோ பண்ணிட்டேன். மித்ரா ஒரு சில உணவுகளை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்தாள். கொஞ்ச நேரத்தில் உணவு வந்துவிட சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து கிளம்பும் போது மலர் தெரியாமல் எதிரே வந்தவளை இடித்துவிட அவள் கையில் இருந்த பொருட்கள் கீழே விழுந்தது. சாரி என்று மலர் கூறுவதை கூட பொருட்படுத்தாத அவள் கையை நீட்ட அதை தடுத்தவள் அப்பொழுதுதான் அங்கே நின்றிருந்தவளை பார்த்தாள். ஏய் மித்ரா, முதல்ல கைய கழுவணும்டி. சி என்று மலர் கையை விட்டாள். பாத்து பேசுடி. பார்த்ததுனாலதான் பேசுறேன். இந்த டீ போடுற வேலையெல்லாம் வேண்டாம். பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், நான் யாருன்னு தெரியாம இப்படி பேசுற? உன்னை என் அப்பா கிட்ட சொல்லி என்ன செய்யறேன் பாரு. போய் சொல்லு, உனக்குதான் நான் யாருன்னு தெரியல. அப்படியே உன் அப்பா என்ன பண்ணிடுவான்? ஏய், மரியாதடி. ஏ, அவதான் டீ சொல்லாதன்னு சொல்றாளே, அப்புறம் ஏன் அதையே சொல்ற? ஓவரா பேசுனா அடி விழும், ஞாபகம் வச்சுக்கோ என்று மித்ரா கூற, மித்ரா, இவகிட்ட என்ன பேச்சு நமக்கு? தேவையே இல்லாதவ இவ. வா, வேலை இருக்கு. மலர் முன்னே செல்ல மித்ரா அவளை பார்த்தவள். உன் அப்பா கிட்ட சொல்லு, தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சாவ இப்ப எல்லாரும் தேடுற ஒரு பொருளா மாறிட்டா. இனி என் மலர் சந்தோஷமா இருப்பா. அவளை புரிஞ்சுக்கிட்டு காதல் செய்யற கணவன் வந்துட்டான். இனி யாரு நினைச்சாலும் அவளை எதுவும் பண்ண முடியாது, சரியா? ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நல்லா தெரியும். இரக்கமே இல்லாத ஒருத்திக்கிட்ட. போடிங் என் டொமேட்டோ. மித்ரா அவள் முகத்தில் குத்துவது போல் சைகை காட்டிவிட்டு சென்றாள். ஏய் நர்மதா, இவங்க யாருடி? ஆ, என் எதிரி. என்ன எதிரியா? ஆமா, எதிரிதான். ஏன் முன்னாடியே இவ்ளோ திமிரா பேசிட்டு போயிட்டால, பாத்துக்கிறேன். நர்மதா, சரிவா சாப்பிட போலாம். நீங்க சாப்பிட்டு வாங்கடி, எனக்கு மனசே சரியில்லை, நான் போறேன். நர்மதா அங்கிருந்து சென்று விட்டாள். மித்ரா மலர் இருவரும் காரில் பயணித்துக் கொண்டிருந்தனர். மலர் தான் கார் ஓட்டினாள். மலர், என்ன சொல்லுடி? நீ அண்ணாக்கு என்ன சொல்ல போற? எந்த அண்ணாக்கு என்ன சொல்லணும்? அதான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாரே, அவருக்கு. ஏய், நாம பார்த்த 2 நாள்ல காதல் வருமா? ஏற்கனவே இங்க 3 வருஷம் லவ்வே போயிடுச்சு. இதுல 2 நாள்ல லவ் வேற. அமைதியா வாடி. மலர், ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருடி. வர எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க நான் ஒன்னும் வேலை வாய்ப்பு முகாம் இல்ல. நான் ஒரு பொண்ணு. ஒரு முறை ஒருத்தனை நம்பி ஏமாந்தது போதும். இப்ப இது வேண்டாம். இத்தோட இந்த பேச்ச விடு. மேல பேசுன அப்படியே கார்ல இருந்து கீழே தள்ளி விட்டுடுவேன். சரி, நான் எதுவும் பேசல என்று அவள் வாயை மூடிக்கொள்ள மலர் போன் சினுங்கியது. அழைப்பை ஏற்றாள். ஹலோ மேம், நான் தாம்பரம் ஹோட்டல்ல இருந்து பேசுறேன். எஸ், சொல்லுங்க. மேம், இங்க போலீஸ் வந்திருக்காங்க. அவங்க இப்போ உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. என்ன விஷயமா? மேம், அத கேட்டா உங்களை அரெஸ்ட் பண்ண வந்ததா சொல்றாங்க. ஓகே, நீங்க பாருங்க, நான் இதோ வந்துடுறேன்.
மலர் காரை வேகமாக ஓட்டினாள். அத்தியாயம் 12. மேம், அத கேட்டா உங்கள அரெஸ்ட் பண்ண வந்ததா சொல்றாங்க. ஓகே, நீங்க பாருங்க, நான் இதோ வரேன். மலர் காரை வேகமாக ஓட்டினாள். அவளுடைய கார் தன் ஹோட்டல் முன் நின்றது. மித்ரா, மலர் இருவரும் விரைந்து உள்ளே சென்றனர். அங்கே காக்கி உடையில் போலீஸ் பெண் அதிகாரி நின்றிருந்தாள். அவள் அருகே வர வர இருவரின் முகமும் புன்னகையில் விரிந்தது. ஏய் உதயா! மலர் அழைக்க அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் மலரை கையில் தூக்கி கொண்டு சுற்றினாள். மலர்! ஏய் லூசு, முதல்ல என கீழே விடுடி! அவளை அடிக்க அவளை கீழே விட்டாள். உதய் மச்சான், எப்படி இருக்க? மித்ரா பாசத்தோடு வந்தவள் அவள் இடுப்பில் ஏறி உட்கார்ந்து விட்டாள். மச்சான், நீ எப்படி இருக்க? உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? உதயா அவள் கன்னத்தை பிடித்து கொஞ்சி கேட்க, அடச்சி, 2 பேரும் கீழே இறங்குங்க, ஆளை பாரு! மலர் திட்ட மித்ரா கீழே இறங்கினாள். ஹே மித்ரா, இந்த லேடி ஹிட்லர் இன்னுமாடி மாறவே இல்ல? ஆமா மச்சா, அவ அப்படியேதான் இருக்கா. ஏய், 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லடி. இருவரும் சிரித்தபடி கூறினர். உதயா, இப்படி அடி சொல்லுவ? நான் கூட பயந்தே போயிட்டேன். சும்மா சொன்னேன்டி. மூஞ்சி. ஆமா, எப்ப இங்க வந்த? இன்னைக்குதான். அப்படியே உங்களை பாத்துட்டு போகலாம்னு வந்தேன். மச்சான், உனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்திருக்காங்களா என்ன? ஆமா மச்சான், எனக்கு இங்கதான் டிரான்ஸ்ஃபர். இனி உங்க கூட தான் இருக்க போறேன். உனக்கு ஓகே தானடி? அதெல்லாம் ஓகே தான். வா, வீட்டுக்கு போகலாம். வா போலாம். மச்சான், அப்ப இனி எனக்கு ஒரே ஜாலிதான். இவ எப்ப பார்த்தாலும் சரியான போர்டி. ஏய் மித்ரா, அவளை பத்தி உனக்கு தான் தெரியுமே. அப்புறம் ஏன் விடு? அதான் நான் வந்துட்டேனே, அப்புறம் என்ன? இனி ஜாலியா ஜிம்கானாதான். அப்படி சொல்லு மச்சான். உதயா கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தம் வைத்தாள். மச்சான், எங்கேயாச்சும் இவளுக்கு செட் ஆகிற மாதிரி ஆள் இருக்கானா இல்லையா? அதெல்லாம் இருக்காரு. ஆனா அதுக்கு இவ செட் ஆகணுமே. என்னடி சொல்ற? மச்சான், எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது. வீட்டுக்கு வா, தெளிவா சொல்றேன். அப்போ ஓகேவா? இருவரும் பின்னிருக்கையில் அமர்ந்து கொள்ள மலர்தான் கார் ஓட்டினாள். உதயா, நாங்களே ஊருக்கு வரலாம்னு நினைச்சோம். ஏண்டி? சித்ரா அம்மா நினைவு நாள் வருதுடி. அதனால ஒரு புது ஹோட்டல் அங்கேயே ஆரம்பிக்க போறோம். அதுக்கான வேலை இருக்கு, அதான் நாங்க அங்க வர வேண்டியிருக்கு என்று மலர் கூற, ஏய் மலர், எந்த இடத்துல? எம்ஜிஆர் ரோடு. அங்கேயாடி என்று உதயா கேட்க, அங்கதான். ஏன் இவ்ளோ ஆச்சரியத்தோட கேக்குற? இல்ல, அங்கதானே அந்த ராஜேஷ் ஹோட்டல் இருக்கு. திரும்ப நீயும் அங்கேயே வைக்கிறேன்னு சொல்ற? அவனுக்காக தான் அங்கேயே வைக்கிறேன். எந்த பணத்தை வச்சு என்ன தள்ளி வச்சானோ அதே பணத்தை வச்சு அவனோட ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் சரிச்சு காட்டலன்னா பாரு. மலர், அவன் போயிட்டான், அதுக்காக இப்படியா? உனக்கு அந்த வழி தெரியாது உதயா. அவன் எந்த காரணத்தை சொல்லி இருந்தாலும் நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா பணம்னு சொன்னான் பாரு, அதான். அந்த பணம் இல்லாம அவன் இருக்கணும். அதான் அதே இடத்துல என் ஹோட்டலை வைக்க போறேன். மலர், அவனை எதிர்க்கிறேன்னு உன் வாழ்க்கையை ஏன் வீணாக்குற? நான் இப்ப என்ன வீணாக்குறேன்? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க? ஏன் திரும்பவும் ஒருத்தர் மேல நம்பிக்கை, அன்பு, காதல் எல்லாம் வச்சு பைத்தியக்காரி ஆக சொல்றியா என்ன? அப்படி இல்லடி. வேற எப்படி உதயா? நான் திரும்ப அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு. நான் அன்பு இல்லாத ஜடம் இல்ல. அது இல்லன்னு நான் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு திரும்பவும் ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டு அதுல பைத்தியம் ஆக விரும்பல. நான் திரும்பவும் ஏமாறக்கூடாதுன்னு தான் அந்த உறவு எல்லாம் வேண்டாம்னு இருக்கேன். இதெல்லாம் இல்லாம இருந்துடலாம். ஒருவேளை அது இருந்து இல்லாம இருக்க முடியாதுடி. சோ புரிஞ்சுக்கோங்க. சரிடி. ஆனா உனக்கான ஒரு உறவு உன்னை தேடி வரும்போது நீ அதை ஏத்துக்கலாம் இல்ல? உதயா, இதுக்கு மேல பேசாத சொல்லிட்டேன். மலர் காரை தன் வீட்டின் முன் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று விட்டாள். ஏ மச்சான், இத்தனை வருஷத்துல மலர் கொஞ்சம் கூட மாறவே இல்லடி என்று உதயா கூற, ஆமாண்டி, அவ மனசு விட்டு சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. எப்பவும் பேருக்கு தான் சிரிக்கிறா. அதான் நான் வந்துட்டனே, அவளோட வாழ்க்கைய வண்ணமயமா மாத்துறத விட வேற என்ன வேலை இருக்க போது? சரி வா மச்சான், உள்ள போகலாம் என்று மித்ரா, உதயா இருவரும் உள்ளே சென்றனர். விபி கம்பெனிஸ். விபீஷ்ணன் எல்லா மீட்டிங்கையும் சீக்கிரமாக முடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய அவசரம் கண்டு வருணே டென்ஷன் ஆகிவிட்டான். டேய் சிவி, எதுக்கு இவ்ளோ அவசரம்? ஏன்? என்ன ஏன்? நீ இப்படி அவசரமா வேலை செஞ்சா நான் என்ன ஆகறது? நான் படிச்சு பார்க்க வேண்டாமா? சரி, படிச்சு பாரு. அதுக்கேன் டென்ஷன் ஆகுற? நீ தான் என்ன டென்ஷன் ஆக்குற. உனக்கு தெரியாதனமா காதல் வந்துடுச்சு. அதுக்கு ஏன் தலைய போட்டு உருட்டுற? டேய் வருண், என்ன என் நண்பனை திட்டுற என்று கேட்டுக்கொண்டே தருண் உள்ளே வந்தான். வந்துட்டான் 2வது லூசு. முதல் லூசு யாருடா என்று சிவி கேட்க, வேற யாரு, அவன்தான். டேய், என்ன டேய்? முதல் முறை என் நண்பனுக்கு இப்பதான் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி லவ் பண்றான். அதுலயும் மண்ணள்ளி போடுற மாதிரி பேசிட்டு இருக்க. யாரு, நான் மண்ணள்ளி போடுறனா?
ஆமா பின்ன உங்க தாத்தாவா? டேய் லூசு, நீ எதுக்கு கம்பெனிக்கு வந்த? நான் என் நண்பன பாக்க வந்தேன். பாத்துட்டல, வெளிய கிளம்பு. டேய் சிவி வா போலாம். எங்க போலாம்? நாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போறோம். என்ன மீட்டிங்? ஆ, லவ் டிஸ்கஸ் மீட்டிங். உனக்கு விருப்பம் இருந்தா வா. இல்லையா இங்கேயே இந்த ஃபைல கட்டிப்பிடிச்சிட்டு அழுவு, சரியா? தருண் அவனை இழுத்து சென்றான். வருணோ கையில் வைத்திருந்த ஃபைலில் தன்னையே அடித்துக் கொண்டான். ஐயோ, இவனுங்க கிட்ட இருந்து என்ன மட்டும் காப்பாத்து கடவுளே! வருண் புலம்பிக் கொண்டே சென்றான். அத்தியாயம் 13. விபி ஹோட்டல். சிவி, வருண், தருண் மூவரும் அவர்களின் ஹோட்டலில் மித்ரா வரவிற்காக காத்திருந்தனர். மச்சான், எப்படா அந்த பொண்ணு வரும்? எந்த பொண்ணுடா? அதான் அந்த மித்ரா பொண்ணு. வரும்போது வரும்டா. தருண் ஐஸ்கிரீமை வாயில் வைத்தபடி கூற, டேய் இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட தான் வந்தீங்களா? மச்சான் ஏன் டென்ஷன் ஆகுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்கடா. வருண் கூறி முடிக்கவில்லை. மித்ரா உள்ளே வந்தாள். ஹாய்! மித்ரா சிநேகமாய் கையசைக்க அவளை பார்த்து கையசைத்தனர். வாங்க மித்ரா, உட்காருங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சா என்ன? அதெல்லாம் இல்ல. இருந்தாலும் சாரி, மலர்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுச்சு. அதான் தெரியுமே அவங்க 2வது விபின்னு என்று வருண் கூற அவன் தலையில் கொட்டினான் சிவி. உண்மையதானே சொன்னேன், எதுக்குடா அடிச்ச? மூஞ்சு உண்மை, வாய மூடிட்டு இரு. ஏதாவது பேசுன அப்புறம் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், கீழே உருட்டி விட்டுருவேன். சரிடா, வாய மூடிக்கிறேன். மித்ரா நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றது? நீங்க லவ் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி அவளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதெல்லாம் செய்யாம முதல்ல வந்து லவ் சொல்றீங்க. எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை தான். எனக்கு முன்னாடி யாராவது சொல்லிட்டா என்ன பண்றது? ஐயோ அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அவளுக்கு இந்த லவ் பிடிக்காது. அதை விட அவளுக்கு இந்த ஆண்கள் மேல நம்பிக்கையே இல்ல. அதான் ஏன் நம்பிக்கை இல்ல? உங்ககிட்ட சொல்லலாம். ஆனா நான் சொல்றத வச்சு அவளோட கேரக்டர் இப்படிதான்னு முடிவுக்கு வரக்கூடாது, சரியாண்ணா? ஓகே, முதல்ல நீ சொல்லு. அவள் ராஜேஷை காதலித்தது, அவளுடைய அண்ணன் இறந்தது என்று அனைத்தையும் மித்ரா கூறினாள். அதனை கேட்டு மூவருக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. மித்ரா, அவங்க அப்பா? அண்ணா, அவளோட அப்பா அவங்கள விட்டு போயிட்டாரு. அவருக்கு இப்ப இன்னொரு குடும்பம் இருக்கு. அவளோட அம்மாவ அவளோட அப்பா ஏமாற்றின போது கூட அவளுக்கு ஆண்கள் மீது இப்படி ஒரு கோபம் வரல. ஆனா ராஜேஷ் எப்ப ஏமாத்திட்டு போனானோ அப்பதான் அவ மாறிட்டா. ஆண்கள் கிட்ட இருந்து வர அன்பு உண்மையானதா இருக்காதுன்னு அவளோட எண்ணம். அதனாலதான் அவளோட ஹோட்டல்ல இருந்து வீடு வரைக்கும் பெண் வேலையாட்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நீங்க வந்து அப்படி சொன்னது கூட அவளுக்கு வெறும் பணம் இருக்கிறதுனாலதான் அவளை காதலிக்கிறதா சொன்னதா நினைச்சிட்டு இருக்கா. நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் அவளை நீங்க காதலிக்கிறீங்களா? லிசன் மித்ரா, நான் அவளை காதலிக்க காரணம் அவளோட தைரியம், அப்புறம் அவளோட புத்திசாலித்தனம். இப்ப நீ சொன்னதை வச்சு பாக்கும்போது அவளோட மனசும் அழகுதான். நேத்து வரைக்கும் அவ வேணும்னு நினைச்சேன். ஆனா இப்பத்துல இருந்து அவ மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பணம் தேவையில்ல. அது என்கிட்ட நிறையவே இருக்கு. நான் எதிர்பார்த்தது என்ன பணத்தை வச்சு மரியாதை கொடுக்கும் ஒரு சாதாரண பொண்ணு இல்ல. என்ன மனுஷனா பார்க்கிற ஒரு பொண்ணுதான். நீ கூட நான் அந்த கம்பெனி எம்டின்னு தெரிஞ்ச உடனே மரியாதை எல்லாம் கொடுத்த. ஆனா அவ மட்டும்தான் நான் உன்னை அடிச்சிட்டேன்னு, அந்த கம்பெனி எம்டின்னு நான் தான்னு தெரிஞ்சோம் என்ன அடிச்சா. அதுதான் எனக்கு வேணும். அண்ணா, நீங்க சொல்றத கேட்க கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம அவளுக்கு உறவுன்ற முறையில கேக்குறேன். நீங்க அவளோட மனச வெல்லணும்னா நிறைய விஷயத்த இழக்க வேண்டியிருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் அவளோட கடந்த காலத்தை பத்தி கேட்க கூடாது. அவளோட வாழ்க்கையில நீங்க வந்துட்டீங்கன்னா அப்ப தெரியும் அவளோட குழந்தை மனசு பத்தி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, நான் அனுப்பி வச்ச ட்ரெஸ் எப்படி இருந்தது? உன் ஃப்ரெண்டு ஏதாவது சொன்னாளா? அண்ணா, அந்த ட்ரெஸ் நீங்களா அனுப்புனீங்க? மித்ரா ஆச்சரியமாக கேட்க, ஆமா நல்லா இருக்குதானே? எல்லாம் சூப்பர். பட் மலர் செம்ம கோபத்துல இருந்தா. நான் தான் அவளை சமாதானப்படுத்திட்டு வந்தேன். நான் தான் தெரியாம எடுத்துட்டேன்னு சொன்னேன். கடைசில அதெல்லாம் நீங்க அனுப்புனதா? ஆமா, என் ஒய்ஃப் எப்படி எல்லாம் புடவை கட்டுனா நல்லா இருக்குமோ அதெல்லாம் எடுத்தேன். அவளுக்கு எல்லாமே சூப்பரா தானே இருக்கும். எல்லாம் சூப்பர் தான் அண்ணா. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க நாளைக்கு ஊருக்கு போறீங்க அதானே? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். அப்ப நாங்க ஏன் போறோம்ன்ற காரணமும் உங்களுக்கு தெரியும் தானே அண்ணா? ஓ தெரியுமே. அவளோட அம்மாவோட நினைவு நாள். அன்னைக்கு ஒரு புது ஹோட்டல் சொந்த ஊர்ல திறக்கணும். அதனால 2 பேரும் ஊருக்கு போறீங்க, சரிதானே? அதேதான் அண்ணா. 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணா நீங்களும் வாங்களேன். ஏன்? நீங்க வந்தா நல்லா இருக்கும், அதான் சொன்னேன். அதுவும் இல்லாம இந்த ட்ரிப் உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். அப்படியா? ஆமா, அவளோட பிசினஸ் முகத்த பார்த்திருப்பீங்க. அங்க வந்தா அவளோட குழந்தை முகம் தெரியும். அப்ப வரோம். டேய், உங்க 2 பேருக்கு ஓகே தானே?
மச்சான் நீ எங்க கூப்பிட்டாலும் வருவோம்டா. இது என்ன கேள்வி என்று வருண் கூற, ஓகே மித்ரா, நீங்க முதல்ல போங்க, நாங்க வரோம். ஓகேண்ணா, அப்ப நான் போயிட்டு வரேன், பாய். மித்ரா அவர்களிடமிருந்து விடை பெற்று சென்றாள். அத்தியாயம் 14. காலை உணவை முடித்துவிட்டு மித்ரா மலர் இருவரும் ஊருக்கு செல்ல கிளம்பிவிட்டனர். மலர்தான் கார் ஓட்டினாள். அவள் அருகே மித்ரா அமர்ந்திருந்தவள் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மித்ரா, சொல்லுடி. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து சைட்ட பார்க்கலாமா இல்ல பாத்துட்டு போகலாமா? நீ என்ன சொல்ற? பாத்துட்டு போகலாம். அதான் மகாராணி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன, போகலாம். ஏண்டி இப்போ இப்படி பேசுற? எம்மா தாயே, நான் உன்னை எதுவும் சொல்லல, பாத்து போடி. நான் பாத்து போறது இருக்கட்டும், உதயா கிட்ட சொல்லிட்டியா நாம போறத? அதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனா தலைவி செம்ம பயத்துல இருக்கா. பயத்துலயா? ஆமாண்டி. ஏன் பயம்? நாம இல்லன்னா அதுக்கெல்லாம் உதயா பயப்படுவாளா என்ன? அப்புறம் எதுக்குடி பயம்? மலர், அவளோட மாமா இதே ஊர்ல தானே இருக்காரு. அவர் கண்ல மாட்டிடக் கூடாதுன்ற பயம்தான். அதுக்கு ஏண்டி பயம்? இருக்காதா பின்ன? அவரே ஒரு திமிர் பிடிச்சவராம். அவனையே அடிச்சிட்டு தானே தலைவி இவ்ளோ நாள் இந்த பக்கம் வராம இருந்தா. இப்போ விதிய பாரு, அவளுக்கு இங்கேயே போஸ்டிங் போட்டிருக்கு. அவ்ளோ பெரிய அப்பாட்டக்கர் யாருடி? அது எனக்கு தெரியாது. அவ கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. நமக்கு தெரியாத சீக்ரெட் ஒண்ணு அவகிட்ட இருக்கு, அப்படிதானே? அதேதான். எதுவா இருந்தாலும் தலைவி நம்ம கிட்ட சொல்லிதானே ஆகணும். இப்ப பாத்துக்கலாம். உதயா பயந்து போற அளவுக்கு எந்த அப்பாட்டக்கர் இந்த ஊர்ல இருக்கான்னு. மலர், நீ இப்பெல்லாம் ரொம்ப முன்னேறிட்ட. ஏண்டி அப்படி சொல்ற? ஆமா, இப்ப எல்லாம் அழகா தைரியமா பேசுற. உன்னை பார்த்தா எனக்கே திருஷ்டி சுத்தி போடணும் போல இருக்குடி. வாய மூடுடி, எப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டே. சரிடி, இனி நான் வாய திறக்கவே மாட்டேன், போதுமா? மித்ரா வாயில் கை வைத்து கொண்டாள். பாவம், அவர்களுக்கு தெரியவில்லை இந்த பயணம்தான் இவர்களின் வாழ்வை ஒரேடியாக புரட்டி போட போகிறது என்பதை. இங்கே நடக்கும் விஷயங்கள் எல்லாம் முன்பே தெரிந்திருந்தால் இருவரும் இவ்வளவு சீக்கிரம் இங்கே வந்திருக்க மாட்டார்கள். விதி யாரைதான் விட்டது? எல்லோரும் அதற்கு சமம்தானே. அதனால்தான் எல்லோரையும் வச்சு செய்கிறது. இங்கே தருண் ஹாஸ்பிட்டலில் தன் நோயாளிகளை செக்கப் செய்து கொண்டிருக்க விபீஷ்ணன் மற்றும் வருண் இருவரும் பெட்டியோடு அவனுடைய வரவிற்காக காத்திருந்தனர். ஒரு நோயாளியை செக்கப் செய்துவிட்டு அடுத்தது ஆபரேஷன் செய்ய வேண்டிய நோயாளியை நர்ஸிடம் சொல்லி அனுப்பிவிட்டு அங்கே இருந்த தன் நண்பர்களை பார்த்தான். எனக்காக எதுக்குடா உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க ஊரை பார்த்துட்டு போக வேண்டியதானே? டேய், உன்னை விட்டு நான் என்னைக்கு தனியா போயிருக்கேன் என்று விபீஷ்ணன் கூற, டேய், இதெல்லாம் அந்த கடவுளுக்கு அடுக்காதுடா. எங்களை விட்டுதானே நாடு நாடா போய் சுத்திட்டு வந்த. அது பிசினஸ். அப்ப இது லைஃப்டா. என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான 2 பேர் நீங்க தான். உங்களை விட்டு எப்படிடா போவேன்? வாடா. டே வெண்ண, எனக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு. அத முடிச்சிட்டு தான் வருவேன். சோ நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்புங்க. பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்றோம், நீ முடிச்சிட்டு வா. அது வரைக்கும் இதோ இங்கேயே தான் உட்கார்ந்திருப்போம் என்று வருண் கூற தன் ஸ்டெதஸ்கோப் மூலம் அவனை அடித்து விட்டு சென்றான். ஆ, வலிக்குதுடா எருமை என்று வருண் கூற விபீஷ்ணன் அவனுடைய போனை பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஐயோ, இந்த லவ் வந்து இவன் என்ன இப்படி மாறிட்டான்? பங்கமா சைட் அடிக்கிறான். வருண் தலையில் அடித்து கொண்டான். குணாலன் வீட்டில் பேப்பர்ஸை பார்த்து கொண்டிருந்தார். அவர் அருகே இருந்த சோஃபாவில் அமர்ந்தால் அவருடைய பாச மகள் நர்மதா. நர்மதா, சொல்லுங்கப்பா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவர் அவளை பார்த்து கேட்க, ஒண்ணும் இல்லப்பா. எதுவா இருந்தாலும் சொல்லுடா. அப்பா நான் இருக்க, உனக்கு என்ன வேணுமோ அதை தர. அப்பா, நான் அவளை பார்த்தேன். யார பார்த்த? பிரியா. அவளையா? ஆமா. அவளை ஏண்டி நீ பார்த்த? அவளுடைய அன்னை விசித்ரா சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அம்மா, நான் ஒன்னும் அவளை பார்க்கல. நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் டென்ஷன் ஆகல. அவளை பார்க்க கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன். அதையும் மீறி ஏன் அவளை பார்த்த? அம்மா, நீ என்ன லூசா? அதான் சொல்றனே, தெரியாம பார்த்துட்டேன்னு. ஏய், வாய மூடுடி. நர்மதா, அதுக்காக ஒரு மாதிரி இருக்க? அவளை பார்த்ததை விட அவளுக்கு இந்த பேர் புகழ்னு இருக்கிறத நினைச்சாதான் கடுப்பா இருக்கு. அவ அத வச்சுட்டு என்னை எப்ப பாரு ஏளனமான பார்வை பாக்குறா. அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. நர்மதா, நீ அவளை விட உயரத்துக்கு போயிட்டா அவ உன்னை நிமிர்ந்து பாக்க போறா. அதான் எப்படி போறதுப்பா? அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும். நான் சொல்றத செய்வதானே? அவளை அழிக்கணும்னா எதுவா இருந்தாலும் செய்வேன். நீங்க சொல்லுங்க. நர்மதா அத்தனை ஆர்வத்தோடு தன் தந்தை சொன்னதை கேட்டாள். பாவம், அவளுக்கு தெரியவில்லை அந்த திமிர் பார்வை, ஏளனம் எல்லாம் அவளுடைய சொந்த உழைப்பினாலும் நேர்மையாலும் வந்தது என்று. இது தெரியாமல் அவளை தன் சவாலாக ஏற்கிறாள்.
அத்தியாயம் 15. கோவில் வாசனை எங்கும் நிரம்பியிருக்க வள்ளி தன் மகன் பெயருக்கு அர்ச்சனை செய்ய சொல்லி இமை மூடி தன் தினசரி பிரார்த்தனையை செய்தாள். எப்பா பரமேஸ்வரா, என் பையன் கோபத்தையும் சரி அன்பையும் சரி ஒரே மாதிரிதான் காட்டுறான். அவர் அப்பா பண்ண ஒரு சின்ன தப்பால அவனோட உயிர் நண்பனை இழக்க வேண்டியதா இருந்தது. நான் அதை சரின்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த கோபத்துல இன்னும் வீட்டு பக்கம் கூட வரமாட்டேங்கிறான். அதை விட என் புருஷன் கிட்ட பேச மாட்டேங்கிறான். இதுல அப்பா பையன் 2 பேர் இடையில நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன். எப்பா பரமேஸ்வரா, அவன் கோபத்தை குறைச்சி எங்க குடும்பம் பழையபடி சந்தோஷமா இருக்கணும். என் விபீஷ்ணன் கண்ணாக்கு அழகான அன்பான பொண்ண நீதான் என் கண்ல காட்டணும் என்று வள்ளி இத்தனையும் அடுக்கிக் கொண்டு நின்றாள். அம்மா என்று ஐயர் அழைக்க கண் திறந்தாள். அவள் எதிரே ஒரு பெண் நின்றிருந்தாள். ஐயர் கூடையை அவளிடம் கொடுத்து விட்டு சென்றார். வள்ளி அவள் எதிரே நின்ற பெண்ணை தான் பார்த்து கொண்டிருந்தாள். பால் நிறத்திற்கு கம்மிதான். குடும்ப பெண் போல் தாவணி பாவாடையெல்லாம் கட்டி இருந்தாள். தலை நிறைய மல்லிகை பூ, இதில் நெற்றியில் வட்ட வடிவ பொட்டு வைத்திருந்தாள். அவளையே பார்த்த வள்ளி அந்த நிமிடம் வேண்டிக் கொண்டாள். பரமேஸ்வரா, என்ன ஒரு அழகான குடும்ப பெண் இவ! எனக்கு மருமகளா கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று வள்ளி நினைத்துவிட்டு பார்க்க அந்த பெண் கோவிலை சுற்றி கொண்டிருந்தாள். அவள் பின்னே சென்றவள் அவள் அருகே சென்று அமர்ந்து கொண்டாள். நீ யாருமா? எடுத்த எடுப்பில் கேட்க அவளோ கொஞ்சம் தயக்கத்தை முகத்தில் காட்டினாள். சொல்லுமா, நீ பயப்பட வேணாம். நான் சும்மாதான் கேட்டேன். பாக்க அழகா லட்சணமா இருக்கியே, அதான் கேட்டேன். உன் பேர் என்னம்மா? என் பேர் நர்மதா. நல்ல பேர்தான். நீ தினமும் இந்த கோவிலுக்கு வருவியா? நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. தினமும் வரமாட்டேன். வாரத்துல ஒரு முறை, அதுவும் எந்த நேரம்ன்றது இல்ல. ஓ அப்படியா? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆன்ட்டி, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? நான் இப்பதான் படிச்சு முடிச்சேன். இனிதான் வேலைக்கு போகணும். அப்புறம்தான் கல்யாணம். நல்லதுதான். இந்த காலத்துல பொண்ணுங்க வேலைக்கு போனாதானே அவங்களுக்கு சமூகத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆன்ட்டி, நீங்க நல்லா பேசுறீங்க. இதையெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? எனக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது. என் பையன் தான் சொல்லுவான். பெண்கள் எப்பவும் யாரையும் நம்பி இருக்க கூடாது. அவங்களுக்கும் சமூகத்துல சம உரிமை கொடுக்கணும்னு. உங்க பையன் நல்ல சிந்தனையாளர் ஆன்ட்டி. ஆமாமா, அவன் எப்பவும் இப்படிதான். வள்ளி தன் மகனின் புராணத்தை பாட ஆரம்பித்து விட்டாள். நர்மதா அதை தலைவிதியே என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்புறம் இப்படியெல்லாம் செய்தால்தானே வள்ளி மனதில் இடம் பிடித்து அவளுடைய மகனை திருமணம் செய்து பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கு மகாராணி ஆகி உட்கார்ந்து சாப்பிட முடியும். இந்த திட்டத்தை தானே குணாளன் தன் மகனுக்கு கூறியது. அதைத்தானே பெண்ணவள் இப்பொழுது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாள். அதிலும் இந்த தாவாணி பாவாடை எல்லாம் கட்ட தெரியாது. ஏதோ பியூட்டி பார்லர் லேடி வைத்து கட்டி கொண்டாள். ஆனால் அதை மாட்டிக்கொண்டே இருக்க அவளுக்குதான் ஒரே கஷ்டமாக இருந்தது. அதைவிட வள்ளி கூறிக்கொண்டே சென்றது அவளுக்கு இன்னும் கடுப்பை கொடுத்தது. என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. சினுங்காத போனை எடுத்து காதில் வைத்தாள். பா, இதோ வந்துட்டேன் என்று போனை வைத்தாள். சாரி ஆன்ட்டி, என் அப்பா என்ன தேடிட்டு இருக்காரு. நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும். கோச்சுக்காதீங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, வள்ளி கூற நர்மதா வந்துவிட்டாள். வள்ளி ஒருவித மன மகிழ்ச்சியோடு அங்கிருந்து வீட்டிற்கு சென்றாள். இங்கே மித்ரா, தருண், விபீஷ்ணன், வருண் நால்வரும் பார்க்கில் அமர்ந்திருந்தனர். அண்ணா, ஏன் சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? மலர் பேசுனதை கேட்டு கஷ்டமா இருக்கா அண்ணா? அவ பேசுனதை கேட்டு எல்லாம் இல்ல. ஆமா, அந்த நபர் யாரு? ஆமா, அவன் யாரு பூஜையில குறுக்க வந்த பூனை மாதிரி என்று வருண் கேட்க, அவன் வேற யாரும் இல்ல, ராஜேஷ். அதாவது மலர் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பையன். யாரு? இவனா? மூவரும் ஒரு சேர கேட்டனர். ஆமா, அவன்தான். ஏன் 3 பேரும் இப்படி கேக்குறீங்க? அப்புறம் ஏதோ மலர கொண்டு போய் குரங்கு கையில கொடுத்த மாதிரி அவனுக்கு ஏன் தேவதையா? அதான் கடவுள் பாதிலே பிரிச்சு விட்டுட்டான் போல. டேய் சிவி, அவன் குரங்கு இல்ல, கொரில்லா குரங்குடா என்று வருண் கூறினான். நீங்க எல்லாம் அவளை தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அவளுக்கு எப்பவும் அழகு முக்கியம் இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற மனசுதான் முக்கியம். அத பார்த்துதான் அந்த ராஜேஷ லவ் பண்ணான். பட் அவன் பணம் வந்த பிறகு மாறிட்டான். அந்த காரணத்தினாலதான் அவளுக்கு இன்னொரு நபரை நம்ப விருப்பம் இல்ல. அந்த திரைய உடைச்சு நீங்க உங்க காதலையும் நம்பிக்கையும் அவளுக்கு தரணும். ஆமா இல்ல என்று வருண் கூற, என்ன ஆமா? அண்ணா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அவளுக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். சென்னையில இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசத்தை நீங்களே பாப்பீங்க. எப்படி சொல்ற? மித்ரா ஒரு டைரியை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். இது என்ன டைரி மித்ரா? அண்ணா, இது மலரோடது. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கிற ஆசை எல்லாத்தையும் இதுல எழுதியிருப்பா. அதை நிறைவேற்ற ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம்,
என் மலர் இந்த ஊருக்கு வந்தா தினமும் ஈவினிங் 6 மணிக்கு கரெக்டா பெருமாள் கோவிலுக்கு போயிடுவா. அப்ப நீங்க போய் பேசினா திட்டமாட்டா. அப்ப நீங்க என்ன சொன்னாலும் கேப்பா. அது எப்படி என்று வருண் கேட்க, அவளுக்கு பெருமாள்னா உயிர். அந்த கோவில்ல இருக்கும்போது யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டா. அதுக்கு பதில் சின்ன புன்னகைதான். நல்ல ஐடியாதான் என்று சிவி கூற, ஐடியா நல்லா இருக்கு. நீங்க அதை எப்படி செயல்படுத்த போறீங்கன்னு பாருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றான் சிவி. ஓகேண்ணா, நான் போயிட்டு வரேன். இந்நேரம் அந்த ராஜேஷ் பண்ண வேலையால மலர் கோபத்துல இருப்பா. வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்றேன். பாய். ஓகே பாய். மூவரும் அவளுக்கு விடை கொடுத்தனர். அத்தியாயம் 16. மித்ரா வீட்டின் உள்ளே வர அங்கே எல்லா பொருளும் தலைகீழாக இருந்தது. அக்கா, மித்ரா அழைக்க ஒருத்தி ஓடி வந்தாள். சொல்லுங்க பாப்பா. மலர் எங்க? பாப்பா அறைக்கு போச்சு. ஆனா செம கோபத்துல இருக்கு. என்னாச்சு பாப்பா? வேற என்ன, வரும்போதே அந்த கொரில்லா குரங்க பாத்துட்டு வந்தா இவ இப்படிதான் நடந்துப்பா. ஐயோ, இவளை எப்படி சமாதானம் செய்வதென்று தெரியாமல் மித்ரா அங்கே இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். அவள் நினைவு அப்படியே பின்னோக்கி சென்றது. இருவரும் சொந்த ஊருக்கு வந்த உடனே முதலில் புது ஹோட்டல் நடைபெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் இடத்திற்கு வந்தனர். மித்ரா மலர் இருவரும் அந்த வரைபடத்தை பார்த்து கொண்டிருந்தனர். மலர், மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிஞ்சுது. இனி நம்ம நேம் போர்ட் டிசைன் பண்ணிட்டு அப்புறம் உள்ள டிசைன் பண்ணா வேலை முடிஞ்சுது. மலர் எல்லாவற்றையும் சரிபார்த்து கொண்டிருந்தாள். குட். மித்ரா, இங்க வேலை செய்ய ஆட்களை எடுத்துடு. சரியா அம்மா நினைவு நாள் அன்னைக்கு ஹோட்டல் திறக்கணும். அதெல்லாம் சிறப்பா திறக்கலாம்டி. அதுக்குதான் இன்னும் நாள் இருக்கே. ஓகே, எனக்கு பசிக்குது. இங்க சாப்பிட்டே வீட்டுக்கு போலாமாடி? போலாம் வா. இருவரும் காரை பார்க் செய்துவிட்டு மால் உள்ளே சென்றனர். மித்ரா யாருக்கோ அழைத்து பேசிவிட்டு வந்தாள். மலர் தங்களுக்கு தேவையான உணவை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தாள். இருவரும் சாப்பிட்டுக் கொண்டே இருக்க அவர்கள் டேபிளில் தருண், வருண், விபீஷ்ணன் மூவரும் வந்து அமர்ந்தனர். அதை சற்றும் எதிர்பார்க்காத மலர் விழி விரித்தாள். ஹாய் தங்கச்சிமா. ஹாய். சிவி கையசைக்க அதை பொருட்படுத்தவில்லை. என்ன தங்கச்சிமா, பேச மாட்டியா? பேசலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்தீங்க? எல்லாம் உன்னை பாக்கதான் என்று சிவி கூற, என்ன பார்த்து என்ன பண்ண போறீங்க என்றாள் மலர். இது என்ன கேள்வி? காதலிக்கிற பொண்ணு எங்க இருக்காளோ அங்கதானே நானும் இருக்கணும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஏன் என்ன போக சொல்ற? உங்க முயற்சி வெற்றி பெறாது, அதான் போக சொல்றேன். என் பின்னாடி சுத்தரத்தை விட்டுட்டு உங்க பிசினஸ பாருங்க. பிசினஸ் எப்ப வேணாலும் வளரும், ஆனா உன் மனசு மலரணுமே, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஐயோ. மலர் தலையை பிடிக்க, என்னாச்சு, தலைவலியா? தருண், என்னன்னு பாரு. தலைவலி இல்ல, அப்புறம் ஏன் தலைய பிடிச்ச? உங்க தொல்லை தாங்க முடியல. நான் அந்த அளவு இன்னும் எதுவும் செய்யலையே. கடவுளே, அவரு வரமாட்டாரு. அதான் தெரியுமே. எப்படி தெரியும்? அவரோட பிஏ போன் பண்ணி சொன்னாரு. அவரோட பிஏ யாரு எனக்கு தெரியாம? ஐயோ, என்ன நிம்மதியா சாப்பிட விடுங்க. சரி, சாப்பிடு. சிவி அமைதியாக அவளையே பார்க்க நடுவில் வந்தான் ராஜேஷ். ஹாய் பாவை. அவன் கையசைத்தபடி அவர்கள் அருகே வந்தான். மலர் அவனை பார்த்த மாத்திரத்தில் கோபம் உச்சிக்கு ஏற அதுவரை இருந்த முகம் இப்பொழுது சுத்தமாக இறுகி போய்விட்டது. என்ன, சென்னையில இருந்து வரும்போது பணத்தோட வருவன்னு பார்த்தா இப்போ எவனையோ இழுத்துட்டு வந்துட்ட போல. இவன்தான் உனக்கு கிடைச்சானா? ராஜேஷ், வாய மூடு என்றாள் மித்ரா. அவளை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தவன், நீ இந்த மகாராணிக்கு சப்போர்ட்டா? அப்போ எனக்கு மாமா வேலை பார்த்த, இப்ப இவங்களுக்கா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? நீ பொறுக்கி. உனக்கே இவ்ளோ இருக்கும்போது அவர் யார் தெரியுமா? மித்ரா சொல்ல வர வருண் அவளை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான். ராஜேஷ் சிவியை பார்த்தவன், பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரி இவ ஃப்ரெஷ் பீஸ் எல்லாம் இல்ல. சோ இவளை விட்டு வேற பொண்ண பாருங்க. ராஜேஷ் கூறி முடிக்கவில்லை. அதற்குள் அவன் கன்னத்தில் அடித்திருந்தான் சிவி. பாவம், அந்த பிள்ளை இவன் மலரிடம் அமைதியாக பேசுவதை நினைத்து பால் பவுடர் என்று நினைத்து விட்டான். இந்த அடியை வாங்கிய பிறகுதான் தெரிந்தது அவன் பால் பவுடர் இல்லை, பக்கா சரக்கென்று. தன் கன்னத்தை கையில் ஏந்தி கொண்டு அவனை பார்த்தான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை வந்தது, இன்னொரு கண்ணமும் வீங்கி போயிடும். சி போ. டேய் தருண், இவனை முதல்ல போக சொல்லுடா. அதான் அடி வாங்கிட்டியே, சீக்கிரம் போடா. அப்புறம் அடி வாங்கியே பரலோகம் போயிடுவ. ராஜேஷ் அங்கே இருந்த மலரை பார்த்து கொண்டே சென்றான். நீ எதுவும் நினைச்சுக்காத மலர் என்று சிவி கூற, அவளோ கோபத்தில் இவனை திட்ட ஆரம்பித்து விட்டாள். என்ன நாடகம் போடுறீங்களா? நான் ஏன் நாடகம் போடணும்? அதான் எதுக்கு? நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்ல.
அதே மாதிரி இந்த லவ் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. நீங்களே ஹீரோ மாதிரி செஞ்சு என் முன்னாடி நல்லவர் வேஷம் போட வேண்டாம். இந்த உலகத்துல எல்லா ஆண்களுமே ஒரே மாதிரிதான். தேவைன்னா ஒரு மாதிரி இருப்பீங்க. அதுவே தேவையில்லைன்னா இதோ இவன மாதிரி வார்த்தையால அசிங்கப்படுத்துவீங்க. இதான் உங்க ஆண்களோட புத்தி. மலர் அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் பேசிய வார்த்தை முதலில் அவனுக்கு கோபத்தை கொடுத்தாலும் அதன் பிறகு அவளது வலியை உணர நினைத்தான். இத்தனையும் நினைத்தபடி மலர் அவள் அறையில் தனித்து அமர்ந்திருந்தாள். அவளுடைய அம்மாவின் புகைப்படம் ஆளுயரத்திற்கு மாட்டியிருந்தது. அதன் அருகே அவள் வணங்கும் பெருமாள் புகைப்படம். அதை பார்த்த அவளுக்கு நாளை கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஞாபகம் வர கட்டிலில் படுக்காமல் அந்த தரையில் படுத்து கொண்டாள். ஒரு சில நேரத்தில் அவளுக்கு அதுதான் மெத்தை. கவலை, கோபம், சோகம் எது அதிகமாக இருந்தாலும் அப்படிதான் தரையில் படுத்துக் கொள்வாள். அத்தியாயம் 17. அதிகாலை நேர இருளும் வெளிச்சமும் இணைந்திருக்கும் நேரம். மலர் அவளுக்கு பிடித்த கடல் நீல நிற புடவையில் பின்னல் போடாமல் தலையை விரித்துவிட்டு நடுவில் சின்ன ரோஜா மலரை வைத்திருந்தாள். கோவில் உள்ளே நுழைய காலை நேர சுப்பிரபாதம் ஒலித்து கொண்டிருந்தது. அவள்தான் பெருமாள் கோவிலில் காலடி எடுத்து வைத்தாலே போதுமே, அந்த பழைய மலர் வெளியே வந்து விடுவாள். அவளுக்கு கடவுளிடம் அழுது புலம்பி வேண்டுதல் வைக்க தெரியாது. அதற்கு மாறாக தந்தையிடம் எப்படி உரிமை பாராட்டுகிறாளோ அதே போல்தான் சண்டை போடுவாள். அவளை பொறுத்தவரை பெருமாளும் அவள் குடும்பத்தில் ஒருவர். ஐயர் அவளை பார்த்து சிறு புன்னகை செய்தார். பாப்பா, எப்ப நீ ஊருக்கு வந்த? நேத்துதான். நல்லது. இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்ப? இங்க அம்மா பேர்ல ஒரு ஹோட்டல் திறக்க போறேன். அதுக்காக வந்திருக்கேன். எப்படியும் அது வரைக்கும் இங்கதான். அப்ப தினமும் உன்னை பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். இந்தாங்க. பூக்கூடையை அவரிடம் கொடுத்தாள். யார் பேருக்கு அர்ச்சனை? வேற யாருக்கு? பெருமாள் பேருக்கேதான். அவரிடம் கூறிவிட்டு அங்கே நின்றிருந்த பெருமாளை பார்த்து கண்ணடித்தாள். நீ இன்னும் மாறவே இல்ல. இதெல்லாம் பழக்க தோஷம். எப்படி மாறும்? ஐயர் உள்ளே சென்று விட்டார். மலர் கண்களை மூடியவள் அவளுக்கு வேண்டும் என்பதை உரிமையோடு கேட்டாள். தம்பி, உனக்கு யார் பேருக்கு அர்ச்சனை செய்யணும்னு சொல்லு. பேர் கவி பிரிய பாவை மலர். ராசி ரிஷபம், நட்சத்திரம் மிருகசீரிஷம். அவ்வளவுதானா, இல்ல இன்னும் வேணுமா? பிரார்த்தனையில் ஆழ்ந்திருந்தவளுக்கு தன் பெயரை அழைக்கவே கண் திறக்க எதிரே விபீஷ்ணன் தான் சிரித்தபடி நின்றிருந்தான். அவனை பார்த்தவள் அவன் சொன்ன ராசி நட்சத்திரம் எல்லாம் கேட்டு அவனை முறைத்தாள். என்ன முறைப்பு? அவளை பார்த்து கண்ணடித்துவிட்டு சாமியை பார்த்தான். இதே கோவிலில் இல்லாமல் இருந்தால் அவனை திட்டி இருப்பாள். ஆனால் இங்கே முடியாதே. ஐயர் பூஜை தட்டை அவளிடம் கொடுத்தார். மலர் கோவிலை சுற்றி வர விபீஷ்ணன் அவள் பின்னே நடந்து வந்தான். பெண்ணவள் ஆண்டாள் சன்னதியில் வணங்கி கொண்டிருக்க அவள் அருகே வந்து நின்றவன், கவி, என்ன வேண்ட? நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும்னா அதுக்குதான் வாய்ப்பில்லையே. உனக்குதான் நான் கிடைச்சிட்டனே. அவனை திரும்பி ஏகத்திற்கும் முறைத்தாள். இது கோவில். நீ இப்படி அப்பட்டமா சைட் அடிக்க கூடாது கவிமா. இப்படி கூப்பிடாதீங்க சொல்லிட்டேன். ஏன், உன் பேர் அதுதானே? என் பேர் அதுவாவே இருந்தாலும் நீங்க அப்படி கூப்பிடக்கூடாது. எனக்கு அப்படி கூப்பிடதான் பிடிச்சிருக்கு. சரி, அதை விடு. நீ என்ன வேண்டிக்கிட்ட? நீங்க முதல்ல என்ன வேண்டிக்கிட்டீங்க? என் கனவு தேவதைய கரம் பிடிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நடக்காததை ஏன் வேண்டிக்கிறீங்க? ஏன் நடக்காது? ஏன்னா உங்களை கரம் பிடிக்க அந்த தேவதைக்கு விருப்பம் இல்லையே. விருப்பம் இல்லாத பொருளை அடைய நினைக்கிறது தப்பு. அவளுக்கு விருப்பம் இல்லையா, இல்ல நானும் விட்டுட்டு போயிடுவேன்ற தயக்கமா? ஒருவேளை ரெண்டுமா இருக்கலாம். உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட தெளிவா சொல்ல மாட்டியா கவி? மனசுல இருக்கிற அத்தனையும் சொல்ல நீங்க என் நண்பரா இல்ல உறவினரா? நான் கூடிய சீக்கிரம் உன் உயிராக போறவன். இப்ப நான் கேட்காமலே நீ எல்லாத்தையும் சொல்வ. அருகே நின்றிருந்த அவனை பார்த்தவள், உயிராக போறவங்களுக்கு நான் சொல்லிதான் மனசுல இருக்கிறது புரியணும்னு இல்ல, சொல்லாமலே புரியும். அப்படி ஏதாவது புரிஞ்சா திரும்ப வாங்க, இப்ப வீட்டுக்கு போங்க. கண்டிப்பா போறேன். உன் கண்ல என் மேலான அந்நியன்ற பார்வை இல்ல, அதுக்கு பதிலா வேற ஒண்ணு இருக்கு. அது காதலா மாறும். பாய் கவி என்று விபீஷ்ணன் அவளுக்கு டாட்டா காட்டி விட்டு சென்று விட்டான். மலர்தான் ஒரு பெருமூச்சொன்றை விட்டு அங்கே அமர்ந்தாள். அவளுக்கு இன்னொரு முறை அன்பு வைத்து ஏமாற மனமில்லை. அவளுக்குள் ஏற்கனவே ஏற்பட்ட காயத்தின் வடுவே இன்னும் இருக்க இதில் இன்னொரு காதலா? அவள் மனம் நிம்மதியில்லாமல் இருந்தது. ஆனால் அவனுக்கு எப்படி தன் முழு பெயர் தெரிந்தது என்று யோசனை செய்தாள். அவளுடைய முழு பெயர் கவிப்பிரிய பாவை மலர். இத்தனை நீண்ட பெயரை யார்தான் விரும்புவார்கள்? அவள் படித்த படிப்பிலிருந்து அனைத்து டாக்குமெண்டிலும் இந்த பெயர்தான் இருக்கும்.
தொழில் வட்டாரத்தில் பாவை மலர் என்கிற பெயர்தான் அனைவருக்கும் பரிச்சயம். ஆனால் இவனுக்கு எப்படி தெரியும் என்று மலர் யோசனை செய்ய, அவள் கண்முன்னே மித்ரா தான் வந்தாள். ஓ, அவளோட வேலைதானா இதெல்லாம்? வீட்டுக்கு போயிட்டு இருக்கு அவளுக்கு. மலர் வெளியே வந்தவள் தன் காரை எடுக்க, அவள் சீட்டில் மல்லிகை பூ 8 முழத்திற்கு குறையாமல் இருந்தது. அதன் கீழே இருந்த சின்ன பேப்பரை எடுத்து பார்த்தாள். அவனேதான். அழகான நீல நிற மலருக்கு வெள்ளை மலர் அன்பு பரிசு. ப்ளீஸ் வச்சுக்கோ கவி. அதை பார்த்துவிட்டு என்ன நினைத்தாளோ, பூவை எடுத்து தலையில் வைத்து கொண்டாள். அதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த விபீஷ்ணனுக்கு சின்ன காதல் புன்னகை எட்டி பார்த்ததுதான். அவளுடைய கார் சரியாக வீட்டு வாசல் முன் நின்றது. அவள் மித்ராவை திட்ட வேண்டும் என்று நினைத்து வந்தாள். உள்ளே அவளுடைய எதிரியின் மனைவி அமர்ந்திருந்தாள். அவளையும் மித்ராவையும் பார்த்தாள். மித்ரா முகத்தில் அத்தனை கோபம். அவள் எதிரே இருந்தவள் முகத்தில் ஏளன பார்வை. வந்துட்டாளா சிலுக்கு? இப்படியெல்லாம் மேக்கப் போட்டுதான் ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் மயக்கிட்டு இருக்கியாடி? அடுத்த வார்த்தை வருவதற்குள் அவள் கன்னத்தில் அரைந்திருந்தாள் மலர். அத்தியாயம் 18. வந்துட்டாளா சிலுக்கு? இப்படியெல்லாம் மேக்கப் போட்டுதான் ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் மயக்கிட்டு இருக்கியாடி? அடுத்த வார்த்தை வருவதற்குள் அவள் கன்னத்தில் அரைந்திருந்தாள் மலர். பார்த்து பேசு, இல்ல வாய உடைச்சிடுவேன். ஏய் மித்ரா, நாய எல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள விட்ட? கேட்ல நிக்க வச்சு அப்படியே துரத்த வேண்டியதுன. ஏய், யார பார்த்து நாயின்னு சொல்ற? நான் உன்ன மாதிரி ஊர் பொறுக்கி இல்ல. எப்ப எந்த பணக்காரன் கிடைப்பான்னு சுத்திட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை வந்தது, கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் சொல்லிட்டேன். நீயே ஒரு பணக்கார பேயோட தான் வாழ்ந்துட்டு இருக்க. இதுல என்ன சொல்ற என்று மலர் கூற, அந்த பணக்கார பேய மடக்கி போடதான நீ திரும்ப இந்த ஊருக்கு வந்திருக்க. நீ இல்லாத இத்தனை வருஷம் அவன் உன் பேரை சொல்லாம இருந்தான். ஆனா நீ நேத்து வந்த நைட்ல இருந்து உன் பேரை தான் சொல்லிட்டு இருக்கான். ஒழுங்கா இங்க இருந்து போடி. அவள் என்னமோ அவளுடைய வீடு போல் கத்தி பேசினாள் ஆசினி. ராஜேஷ் கல்யாணம் செய்த பணக்கார பெண். அவளை அற்பமாக ஒரு பார்வை பார்த்தவள் அவளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு, மித்ரா, விஜய் எங்க? அவன் இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வரான். முதல்ல வீட்டை சுத்தம் பண்ண சொல்லு. இனி யாரும் என் வீட்டு பக்கம் வரவே கூடாது. ஏய் ஆசினி, இன்னொரு முறை என் கண்ணுல நீ பட்ட அவ்வளவுதான். சீ போடி. அவளை எச்சரித்துவிட்டு மலர் அவள் அறைக்கு சென்று விட்டாள். மித்ரா கடைசி முறையாக விஜய்க்கு அழைப்பு விடுத்தாள். டேய் எருமை, போனை எடுடா. ஹலோ, சொல்லுடி. டேய் எருமை தடிமாடு, எங்க இருக்க? இங்க உன் ஃப்ரெண்டு என் தலைய போட்டு உருட்டுறா, சீக்கிரம் வாடா. ஏய், ஆதி காலத்து அலங்காரம் வந்துட்டண்டி. போடா குரங்கு, பொடலங்க மண்டையா. போடிங் பூசணிக்கா, நேர்ல வாடா, உனக்கு இருக்கு என்று மித்ரா அழைப்பை துண்டித்தாள். அறைக்கு சென்ற மலர் தன் கூந்தலுக்கு பின்னலிட்டு பூ வைத்தவள் ரெடியாகி கீழே வந்தாள். மித்ரா தன் துப்பட்டாவை போட்டபடி வந்தாள். விஜய் எங்கடி? தடிமாடு வந்துட்டு இருக்கு. அவனை ஏன் தடிமாடுன்னு சொல்ற? தடிமாட்ட மாடுன்னு தான் சொல்ல முடியும். அப்ப தடிமாட்ட கல்யாணம் பண்ண போற நீயோ மாடுதான? இன்னொரு குரல் கேட்க அங்கே விஜய் தான் நின்றிருந்தான். பாத்தியா, டைமுக்கு கரெக்டா வந்துட்டான். மித்ரா கூற, வாய மூடுடி. டேய் விஜய், உள்ள வா. நீயாச்சும் என்ன உள்ள வர சொன்னியே. ஹாய் மலர். அவன் கை நீட்ட பெண்ணவள் வணக்கம் வைத்தாள். மலர், நீ இன்னும் மாறவே இல்ல. ஆனா நீ மாறிட்ட போல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ ஊருக்கு வந்தத இந்த பூசணிக்கா முன்னாடியே சொல்லி இருக்கணும். அத விட்டு நேத்து நைட்டு தான் சொல்றா. போடாங் முள்ள பன்றி. பொடி பூசணி. போதும், 2 பேரும் வாய மூடுங்க. இன்னும் நீங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிடையாது. வளர்ந்துட்டீங்க. அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க. அத முதல்ல இவகிட்ட சொல்லு. எப்ப பாரு இவதான் சண்டை போடுறதே. திரும்ப ஆரம்பிக்காத விஜய். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நாம போகலாம். ஓகே, நீ சொல்றதுனால இவள விடுறேன். விஜய் அவனது அறைக்கு சென்றான். மித்ரா மலர் இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்தனர். மித்ரா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்டி? எனக்கு தெரியாம என்ன பத்தி நிறைய டீடைல்ஸ் வெளியே போறதா தெரியுதே. அப்படியாடி? மித்ரா, நடிக்காத. எனக்கு தெரியும் நீதான் அவருக்கு என்ன பத்தி டீடைல் சொல்ற ஸ்பைன்னு. எதுக்கு இப்படி பண்ற? அதுவா, எல்லாம் உன் நல்லதுக்குதான். ஏன் நல்லதுக்கா? ஆமாண்டி, அவர் பார்க்க ரொம்ப ஜென்டில்மேனா தான் இருக்காரு. கண்டிப்பா உன்னை நல்லா பாத்து பாருடி. இங்க தப்பு பண்ற நிறைய பேர் நீ சொல்ற ஜென்டில்மேன் லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான். ஆனா நாங்க அதுல சேர மாட்டோமே. கோரஸாக குரல் கேட்க இருவரும் வாசலை பார்த்தனர். அங்கே சிவி, தருண், வருண் மூவரும் நின்றிருந்தனர். மலர் தன் எதிரே இருந்த மித்ராவை பார்க்க, ஏய் மலர், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லடி, என்ன நம்பு. உன்னதன எல்லா விஷயத்திலயும் உன்னை நம்புவேன். ஆனா இந்த விஷயத்துல நம்ப மாட்டேன். ஹாய் தங்கச்சி, நீ என்ன இங்க இருக்க?
என்று தருண் கேட்க அவன் தலையில் அடித்தான் வருண். ஓ, கேள்விய மாத்தி கேட்டுட்டனா, சாரி. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? மல்லிகைப்பூ பூத்து இருக்கா இல்லையான்னு பாக்க வந்தோம். விபீஷ்ணன் கூற அவளுக்கு புரை ஏறிவிட்டது. பாத்து சாப்பிடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எங்கள வர சொன்னாங்க, அதான் வந்தோம். யார் வர சொன்னா? மலர் அவள் எதிரே இருந்த மித்ராவை பார்த்தாள். ஏய், நிஜமாவே நான் வர சொல்லலடி. பாஸ், எப்ப வந்தீங்க? விஜய் படிக்கட்டிலிருந்து இறங்கி அவன் அருகே வந்தான். என்ன பாஸா என்று மித்ரா கேட்க, ஆமா, இவர் என்னோட பாஸ். நான் தான் வீட்டுக்கு வர சொன்னேன். ஏன், இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? மித்ரா அவன் அருகே வந்தவள், டேய் லூசு, உன்கிட்ட சொன்னல, இவள லவ் பண்ற அந்த பாவப்பட்ட பையன், அவரு உன் பாஸ் தான். என்னடி சொல்ற? ஆமாண்டா. ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது எதுவும் இல்ல பாஸ். நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்க, அதான் உங்களை சாப்பிட சொல்றா. ஓ, சாப்பிட்டா போச்சு. தருண் முதலில் சென்று அமர்ந்து விட்டான். விபீஷ்ணன் தான் அங்கேயே நின்றான். அவனுக்கு அவள் அழைப்பாள் என்ற எண்ணம். ஆனால் மலர் அழைத்து விட்டால் வானமே இடிந்து விழுந்து விடுமே. அவளோ இதுவரை சாப்பிட்டது போதும் என்று கை கழுவிவிட்டு அவளுடைய அறைக்கு சென்று விட்டாள். அத்தியாயம் 19. மாலை நேர அந்த பூங்காவில் சின்ன குழந்தைகள் அங்குமிங்கும் விளையாடிக் கொண்டிருக்க வள்ளி விஜயேந்திரன் இருவரும் அங்கே இருந்த கல் திட்டில் அமர்ந்திருந்தனர். வள்ளி, உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும். என்ன விஷயம்? கேளுங்க. உன் ஆசை புதல்வன் எங்க போயிருக்கான்? யாருக்குங்க தெரியும்? உனக்கு தெரியாதா? என்னங்க, நிஜமாவே எனக்கு தெரியாது. ஏன் இப்படி கேக்குறீங்க? அது ஒண்ணுமில்ல. எப்பவும் இங்கே சுத்திட்டு இருந்தவன் இப்ப புதுசா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கம்பெனிக்கு போயிருக்கான். அதான் கேட்டண்டி. என்னங்க, என் பையன் ஏதாவது வேலை விஷயமா போயிருப்பான். எப்ப பாரு அவனையே சந்தேகப்பட வேண்டியது. வள்ளி, அவன் எனக்கும் பையன்தான். அப்பப்ப சொல்லுங்க. என்ன கிண்டலாடி? கிண்டல் எல்லாம் இல்ல. என்னங்க, உங்ககிட்ட ஒரு பொண்ண பத்தி சொன்னேன்ல? ஆமா, சொன்னேன். பேசாம அந்த பொண்ண நம்ம சிவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஏன், உன் பையன் இந்த ஊர்ல இருக்கிறது பிடிக்கலையா என்ன? அப்படி இல்ல. அந்த பொண்ணு பாக்க அவ்ளோ அடக்க ஒடுக்கமா அழகா இருந்தா. அதுவும் அவளோட பேச்சு இருக்கே, பெரியவங்களுக்கு அவ்ளோ மரியாதை தரா. எனக்கு என்னமோ அவதான் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆவான்னு தோணுது. வள்ளி, இது உன் பையன் விஷயம். உனக்கு சிவிய பத்தி தெரியும். அவன ஒரு முறை டென்ஷன் பண்ணிட்டோம், அதுக்கு பிறகு அவனை சமாளிக்க முடியாது. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நீ முடிவெடுக்கிறியா? என்னங்க, எனக்கு தெரியாதா என் பையனுக்கு எது செட் ஆகும்னு? உனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்றேன். என்னங்க? வள்ளி அவரை முறைக்க அங்கே திடீரென்று கூட்டத்தில் சலசலப்பு சத்தம் கேட்டது. இருவரும் அந்த கூட்டத்தில் வந்து பார்க்க அங்கே நர்மதாதான் தாவணி பாவாடையில் அடிபட்டு அழுது கொண்டிருந்த குழந்தையின் கையில் தன் தாவணியை கிழித்து கட்டினாள். என்னங்க, நான் சொன்ன குடும்ப பொண்ணு இவதான். அவளோட நல்ல மனச பாருங்க. ஏது, தாவணிய கிழிச்சு கையில கட்டுறது நல்ல மனசா? ஆமா, எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. பேசாம இவள பேசி முடிச்சிடலாம். நம்ம பையன் ஊர்ல இருந்து வரும்போது கல்யாணம் வச்சிடலாம். வள்ளி, இது வாழ்க்கை. நீ ரொம்ப அவசரப்படுறடி. என்னங்க, அப்படி பார்த்தா என்ன நீங்க அவசரமா தானே கல்யாணம் பண்ணீங்க? அதான் இப்ப வருத்தப்படுறேன். என்னங்க? வள்ளி, போதும் வா. அந்த பொண்ண உனக்கு மட்டும் பிடிக்க கூடாது, அவனுக்கும் பிடிக்கணும். சிவிக்கு இந்த பொண்ண பிடிச்சா அடுத்த முகூர்த்தத்துல நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். நம்ம சிவி ஒரு பொண்ண பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்வானா? அவனுக்கு பொண்ணுங்கனாலே ஆகாதே. அப்ப உனக்கு இந்த கல்யாண புரோக்கர் வேலையும் செட் ஆகாது தானே? ஏங்க இப்படி சொல்றீங்க? நான் நடக்கிறதான் சொல்றேன். ஒழுங்கா உன் பையன் மனச மாத்து. இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். போதுமா? வா, நாம போகலாம். என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரம் என் வீட்டு மருமகளை பாத்துட்டு வரனே. உனக்கு மருமக வருவான்றதே டவுட் தான். இதுல வருங்கால மருமகள் வேற. வாடி என்று தன் மனைவியை கைப்பிடித்து அழைத்து சென்றார். இங்கே நர்மதா போட்ட திட்டம் நல்ல பலனை கொடுத்திருப்பதை பார்த்து அவளுக்கு ஒரே சந்தோஷம்தான். அதே நேரம் விஜயேந்திரன் சொன்னதை கேட்டு அவளுக்கு கடுப்பாகத்தான் இருந்தது. அதே சமயம் பெண்களே பிடிக்காத அந்த ஆடவனை காண மனம் துடித்தது அவளுக்கு. இருக்காதா பின்ன? அவன் அழகு, அதைவிட அவனுடைய பணத்தை பார்க்க பெண்களுக்கு மிகுந்த ஆசை. நர்மதா அதே சந்தோஷத்தில் வீட்டை வந்தடைந்தாள். இங்கே அனைவரும் அவர்களின் வேலையை பார்க்க சென்றனர். மலர், மித்ரா இருவரும் அவர்களின் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் இடத்திற்கு வந்தனர். முதலில் அவர்கள் கட்டும் ஹோட்டலில் தான் இருந்தனர். ஒரு சில தவறுகளை சுட்டி காட்டிவிட்டு அதன் பிறகு ஒரு சில டிசைன் பற்றி கூறினாள். மித்ரா, இங்க வேலை செய்யற எல்லாருக்கும் சம்பளம் போட்டாச்சு தானே? இன்னைக்குதான் செக் போட்டிருக்கோம் மலர். குறிப்பிட்ட தேதிக்குள்ள எல்லாருக்கும் சம்பளம் வந்துடும். அப்புறம் நாம புது ஸ்டாஃப் எடுக்கணும்னு சொன்னனே, அதுக்கும் ஆள் வச்சுட்டேன். நம்ம பழைய ஸ்டாஃப் தான் அவங்கள டெஸ்ட் பண்றாங்க. குட்,
அப்ப நாம இங்க ஒரு சில புது சாப்பாட்ட அறிமுகம் செய்யலாம். அதுக்கப்புறம் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா பார்க்க சொல்லுடி. அதெல்லாம் சொல்லிட்டேன்டி. நாம அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போலாமாடி? போலாம். இருவரும் காரில் ஏறிக்கொண்டனர். அந்த பிளாக் நிற கார் புதியதாக கட்டும் கட்டுமான பணியிடத்தில் நின்றது. மலர், மித்ரா இருவரும் உள்ளே சென்றனர். மித்ரா, இது எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு? இங்க பாதி கட்டிட வேலை நடந்து முடிஞ்சிருச்சுடி. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ம் மலர், எனக்கு ஒரு டவுட். நான் கேட்ட திட்டமாட்டல்ல? கேளு, திட்டமாட்டேன்டி. இல்ல, நமக்கு ஏற்கனவே நிறைய ஹோட்டல் இருக்கு. இதுல இந்த ஸ்கூல் எதுக்குடி? ஹோட்டல் என் அம்மா கனவுடி. இந்த ஸ்கூல் தான் என்னோட கனவு. ஏன்? ஏன்னா நான் ஃப்ரீயா தான் படிச்சேன். அதே மாதிரி கஷ்டப்படுற எல்லா குழந்தைகளும் இங்க வந்து படிக்கலாம்டி. சூப்பர் டி. என்ன சூப்பர்? லூசு. இருவரும் பேசிக் கொண்டிருக்க திடீரென்று அங்கே பாதி வேலை முடிந்த அந்த சுவர் அப்படியே சரிந்து விழுந்தது. அத்தியாயம் 20. இருவரும் பேசிக் கொண்டிருக்க திடீரென்று அங்கே பாதி வேலை முடிந்த அந்த சுவர் அப்படியே சரிந்து விழுந்தது. சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்க்க நொடி நேரத்தில் அந்த நிகழ்வு நடந்து முடிந்திருந்தது. அங்கே பலரின் குரல் கேட்டது. மித்ரா, உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுடி. இதோ பண்றேன்டி. அவள் அவசரமாக தகவலை சொன்னாள். ஒரு பக்கம் மலர் அங்கே இருப்பவர்களை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கினாள். ஒருவர் இடையிலிருந்து பாதி கட்டுமான பொருட்களோடு மாட்டி இருந்தது. அங்கே இருந்த கற்களை அகற்றி அவர்களை மேலே கொண்டு வர முயற்சி செய்தாள் மலர். கொஞ்ச நேரத்தில் அக்கம் பக்கம் இருந்த அனைவரும் வந்து உதவி செய்தனர். மித்ரா, மலர் இருவரும் அங்கே பாதிக்கப்பட்டிருந்தவர்களை வெளியே கொண்டு வர முயற்சி செய்தனர். ஆம்புலன்ஸ் வந்தது. பாதிக்கப்பட்ட அனைவரையும் காப்பாற்றினர். நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் அவர்களின் நிலை சரியாகி இருந்தது. அப்பொழுது எதர்ச்சியாக மித்ரா தன் தோழியின் கையை பார்க்க மலர் உள்ளங்கையில் அடிபட்டு கிழிந்து ரத்தம் வந்தது. மலர், என்னடி இது? உன் கையில ரத்தம்? அவளும் அப்பொழுதுதான் பார்த்தாள். தெரியலடி, சரியாகிடும், விடு. மலர், வாடி, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல, வேண்டாம் மித்ரா. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை யார்கிட்ட கொடுத்தோம்? மலர், நீ ஹாஸ்பிட்டல் கூட வர வேண்டாம். ரத்தம் வேற வருது. சோ கொஞ்சம் இருடி என்று மித்ரா தன் துப்பட்டாவை கிழித்து அவளுக்கு கட்டு போட்டாள். இப்பயாச்சும் சொல்லுடி, யார்கிட்ட கொடுத்த? அது வாக்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் டி. அந்த வெண்ணைக்கு போன் பண்ணுடி. இதோ பண்றேன்டி என்று போன் செய்தாள். ஆனால் எதிர்முனையில் எடுத்த பாடில்லை. என்னாச்சுடி? மலர், எடுக்கலடி. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் எவன்டி? அவனை இப்பவே பாக்கணும், வாடி. இருவரும் காரில் ஏற போக அவர்கள் முன்னே போலீஸ் வண்டி வந்து நின்றது. மித்ரா, நீயா வர சொன்ன? இல்லடி. அப்ப ஏன் இவங்க இப்ப வந்திருக்காங்க? யாருக்கு தெரியும், வா போயிட்டு கேக்கலாம். போலீஸ் இவர்கள் அருகே வந்தது. இதுல யாரு சித்ரா ஹோட்டல்ஸ் முதலாளி? அதை ஏன் கேக்குறீங்க? என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? அவங்கள கைது செய்ய வந்திருக்கோம். நீங்களா வரீங்களா? நீங்க கைது செய்யற அளவுக்கு அந்த ஹோட்டல்ல அப்படி என்ன நடந்துச்சு? அத முதல்ல சொல்லுங்க. உங்க ஹோட்டல் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அதுவும் அந்த ஹோட்டலோட ஓனர் மேலதான். சோ அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. சோ நீங்களா வரீங்களா? இல்லனா விலங்கு மாட்டி இழுத்துட்டு போக வேண்டி வரும். இல்ல சார், நானே வரேன் என்று மித்ரா முன்னே வந்தாள். மித்ரா, என்ன பண்றடி? மலர் அவளை தடுக்க, மலர், நான் தானே அந்த ஹோட்டல் முதலாளி. நீ எனக்காக இந்த பழியை எல்லாம் சுமக்க வேணாண்டி. அவள் கையை இறுக பற்றி கொண்டு கூறினாள். மலர் கண்கள் கலங்கியது. இன்ஸ்பெக்டர், நான் தான் அந்த ஹோட்டல் முதலாளி. என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. மித்ரா கூற அவர்கள் அவளை அழைத்து சென்றனர். அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. இதில் கையில் ரத்தம் நிற்காமல் வந்தது. அந்த இடமே இருட்டாக மாற பெண்ணவள் அங்கேயே மயங்கி விழுந்தாள். விபீஷ்ணன் தன் கம்பெனியில் அமர்ந்திருந்தான். அவன் முகத்தை பார்த்தபடியே தருண் அமர்ந்திருந்தான். அவன் படித்தது மெடிக்கல். இதில் இங்கு வேலை பார் என்று சொன்னால் அவன் எப்படி பார்ப்பான்? அதிலும் விஜய் வேறு அவனுக்கு ஏற்றபடி கிடைத்துவிட அனைவரும் உடைக்கும் தேங்காய்கள் போல் மாறிவிட்டான் தருண். தருண், ஏன் என்னைய பாத்துட்டு இருக்க? வேற என்ன பண்றது? உன்னதானே பார்க்க முடியும். என்ன தருண் சார், ரொம்ப ஃபீலிங் போல. முகத்துல 2 கிலோ சந்தோஷம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாடா, இந்த ஆபீஸ்ல உட்கார வச்சு என் வாழ்க்கையிலே பட்டாம்பூச்சி இல்லாம பண்ணிட்டீங்க. நாங்க உன் வாழ்க்கையில பட்டாம்பூச்சி இல்லாம பண்ணிட்டோமா என்று சிவி கேட்க, ஆமாண்டா, நீ கூட தான் என் தேவதை இத்தனை நாள் என் கண்ணுல படாம வச்சிருந்து என் வாழ்க்கையையும் வண்ணமே இல்லாம ஆக்கிட்டீங்க என்று அவன் கூற, டேய், உனக்கே நீ பேசுறது ஓவரா இல்ல? எப்ப பாரு பொண்ணுங்க வேணாம், கல்யாணம் வேணாம், காதல் வேணாம்னு சொன்னது யாரு? நீதானே? படிக்கும் போது எத்தனை பொண்ணுங்க உன் பின்னாடி சுத்தி வந்தாங்க. அப்பவே ஓகே சொல்லியிருந்தா நானும் மாமாவாகி அப்புறம் அப்பாவாகி இருப்பேன்.
எங்க நீ உன் வாழ்க்கையில மண்ண தூக்கி போட்டது மட்டும் இல்லாம என் மேலயும் மண்ண தூக்கி போட்டுட்ட. இப்பவும் கெட்டு போகல, அப்படியே ரோட்டுக்கு போ. உனக்குன்னு பிறந்த ராமசாமி மகளோ குப்புசாமி மகளோ கிடைப்பாடா. ஏது? என்னடா? பாஸ் போதும். தருண் சார், உங்களுக்கு இப்ப பொண்ணு பார்க்கணும், அவ்வளவுதானே? விஜய் அங்கே இருந்த டிவியை ஆன் செய்தான். தருண் அதில் கவனம் செலுத்தினான். விஜய் ஃபைலை பற்றி விபீஷணனிடம் விளக்கிக் கொண்டிருக்க திடீரென்று அவன் நின்றான். என்ன ஆச்சு? விஜய் விபீஷணன் சந்தேகத்துடன் நிமிர்ந்து பார்க்க டிவியில் மித்ரா அரெஸ்ட் ஆனது, சுவர் இடிந்து விழுந்து அங்கே இருக்கும் சித்ரா ஹோட்டலை மூடியது என்று அனைத்தும் ஓடிக்கொண்டிருந்தது. அதனை பார்த்த மூவரும் அப்படியே அதிர்ச்சியில் இருந்தனர். சிவி, என்னடா இது என்று தருண் கேட்க, எனக்கே எதுவும் புரியல, நாம உடனே போகணும் சார் என்று விஜய் கூற, சத்தம் வராததை பார்த்த இருவரும் திரும்பி பார்க்க அப்பொழுதே விபீஷணன் சென்று விட்டான். தன்னவளுக்கு ஆபத்தென்று தெரிந்தும் இங்கே ஒரு நிமிடம் கூட அவனால் இருக்க முடியவில்லை. அவன் சென்றதை பார்த்த இருவரும் உடனே கிளம்பினர். தருண் மீட்டிங்கில் இருந்த வருணை இழுத்து கொண்டு ஓடியே விட்டான்.